எங்கும் நிலைக்கட்டும். ஓம் சர்வலோக சித்தர்களே போற்றி, சர்வலோக ரிஷிகளே போற்றி, சர்வலோக முனிவர்களே போற்றி, சர்வலோக நாதாக்களே போற்றி. குயில் கூவ, காகம் கரைந்திட, கன்றுகள் அழைத்திட, கதிரவன் எதிர்முகமாய் நின்றிட, பஞ்சபூதங்களுடைய அன்பினைக் கண்டு பறவைகள் சந்தோஷமாய் சுற்றி வந்திட, பல நூற்றாண்டுகளாக இரகசியமாக சித்தர் வழி சித்தராக சீடர் மூலமாக வரும்படியான உபாசனை ரகசியங்களை இன்று உங்களுக்கு வழங்குவதில் அன்னையுடைய கருணையை நினைத்து நான் மகிழ்ச்சியுறுகின்றேன். கடவுள் என்பது பார்க்குமிடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரண ஆனந்தமே. எல்லா இடத்திலும் பரவி எல்லாமாக இருக்கின்ற கடவுளை அறிந்து உணர்ந்து கொள்வதற்கு வழிகாட்டுவது பக்தியா, சரியை நெறியா, கிரியை நெறியா, யோக நெறியா, ஞான நெறியா என்று ஆராய்ந்து கொண்டிருந்தால் ஒன்றுமே அடைய முடியாது. வாளை மனோன்மணியை வசியம் செய்து சர்வ சித்துக்களை மாடி சமயம் கடந்த ஞானத்தை பெற்றிருந்த குணங்குடி அப்பா கூட சொல்லுகிறார், சாத்திர வேதம் சதகோடி கற்றாலும் முடியாது. அப்போ அதை அறிய வேண்டுமென்றால் வேதாந்தமும் விட்டு போக வேண்டுங்கிறார், நாதாந்த நடுவீடு திறக்க வேண்டுங்கிறார். அப்போ எங்கும் நிறைந்திருக்கும்படியான அந்த கடவுளை, இமைப்பொழுதும் நம்மை தவறாது காக்கின்ற இறைவனை, கண்ணின் ஒளி போன்று நம்முடைய அகத்தும் புறத்தும் இருந்து காக்கும் கடவுளை, அன்பினும் பிடியில் அகப்படுகின்ற ஆண்டவனை உணர்ந்து கொள்வதற்கு வழிகாட்டுவதுதான் உபாசனை. உபாசனை என்றால் உப ஆசான் என்று பொருள். இந்த குயில் கூவுகின்ற அதற்குள்ளே அந்த ஒரு ஏகாட்சரம் அமைந்திருக்கிறது. அந்த ஏகாட்சரத்தை அதற்கு பயன்படுத்த தெரியாது. அதுபோல எத்தனையோ புத்தகங்களிலும் எத்தனையோ குருமாலிடத்திலும் உபாசனை கற்றுக்கொண்டு காலமும் பொருளும் போனதுதான் மிச்சமாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக எனக்கு எப்படி நின்று குரு உணர்த்தினாரோ அந்த ரகசியங்களை வெளிப்படையாக உங்களிடத்தில் இப்பொழுது சொல்லப் போகிறேன். காரணம், சில சீடர்கள் மந்திரங்களை பெற்றிருப்பார்கள், சில சீடர்கள் ஞான உபதேசங்களை பெற்றிருப்பார்கள், சில சீடர்கள் என்னுடைய பாடலை கேட்டு அந்த பாடலை அப்படியே மனப்பாடம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த மூன்றுக்கு உள்ளேயுமே அந்த தாயை அடக்க முடியாது, அவளை பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய பொருள் எல்லாமே வெவ்வேறாக இருக்கிறது. அது வெவ்வேறாக இருப்பது அந்த பொருளுடைய நுட்பமா, அதன் தன்மையா? அது அல்ல. பார்க்கக்கூடிய நமது கண்களிலே தான் அந்த வேற்றுமை இருக்கிறது. பிறந்த குழந்தை எப்படி வேற்றுமை அறியாதோ அதுபோல வேற்றுமையில் ஒற்றுமையை காக்கின்ற அந்த மனநிலை வருகின்ற பொழுதுதான் நமக்கு கடவுள் என்ன என்றே தெரியும். கடவுளை அப்போதான் உணர முடியும். அந்த கடவுளை நாம் நேரடியாக பார்க்க வேண்டும், அந்த அருளை உணர வேண்டும் என்றால்
நாம் எவ்வளவு தூரம் பாடுபட வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும். நான் சொல்ல போறது பெரிய தத்துவம். ஆகவே தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு நடந்த கதையை சொல்லுகிற பொழுது உங்கள் மனம் முதல்ல குதூகலம் அடையும், அப்புறம் கொஞ்சம் அறிவு கண் திறக்கும். ஏற்கனவே சொன்னால் அது உறக்கத்தில் கொண்டு போய் சுளுத்தியில் மாட்டிவிடும். ஆகவே ஒரு கதையை சொல்லி அப்புறம் அனுபவத்தை சொல்ல நினைக்கிறேன். வடநாட்டிலே ஒரு கிருஷ்ண பரமாத்மானுடைய உபாசனை பெற்ற ஒரு ரிஷி வம்சம் இருந்தது. அப்படி இருக்கிற பொழுது ஒரு ரிஷியானவர் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலே அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசனுடைய தொடர்பையும் அவன் இவருக்கு பரிபூர்ணமாக சீடனாக இருக்கும்படியான ஒரு நிலையும் பெற்றிருந்தார். அப்போ வருடந்தோறும் அந்த அரசன் அந்த ரிஷியை சென்று வணங்குவதை ஒரு தொண்டாக பக்தியாக வைத்திருந்தான். அப்படி இருக்கிற பொழுது ஒரு முறை முதலாக அந்த நாட்டு இளவரசியும் ஆசீர்வாதம் பெறுவதற்காக அழைத்து செல்கிறார். அங்கேதான் விதி விளையாடுகிறது. அதுவரை எந்த பெண்ணையும் தாயாகவே பார்த்து பழகிய அந்த ரிஷிக்கு இளவரசியை பார்த்த உடனே தன்னை அறியாமல் ஒரு காதலும் ஒரு காம உணர்ச்சியும் தோன்றிவிடுகிறது. எப்படியாவது அவளை அனுபவித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் தலை தூக்கி ஆடுகிறது. அப்போ அரசனிடத்திலே அவர் நான் எந்த பரிசை கேட்டாலும் கொடுப்பா என்று கேட்க எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அப்போ அந்த அவனுக்கு நேரம் பாருங்க, அந்த அரசன் சொல்லுகிறார், இளவரசிக்கு தாங்கள் இதுபோல தீட்சை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி ஆகட்டும் என்று சொல்லி தீட்சை கொடுத்ததுக்கு பின்பாக அந்த இளவரசியை பார்த்து சொல்லுகிறார், இதுவரை எவற்றையும் பார்த்து மயங்காத நான் உன்னை மயங்கிவிட்டேன். உன்னை அனுபவிக்காவிட்டால் நான் ஒரு வெறித்தனமாக ஆகிவிடுவேன். எப்படியாவது என்னுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் என்கிறார். இவளும் பக்தியிலே வளர்ந்த காரணத்தினாலே ரிஷியிடத்திலே முடியாது என்று சொன்னாலும் ஏதாவது சாபங்களோ குற்றங்கள் நேர்ந்து விடலாம், நம்மையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அரசன் மகளாட்சி சமயோஜிதமாக நான் தங்களுடன் இருப்பதற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும் மகாபிரபு, இந்த குடிசையில நாம் அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். எதற்காக இந்த அரண்மனை இருக்கிறது? ராஜாவுக்கு தெரிந்தால் அபகிருத்தி ஆகிவிடும். ஆகவே அரண்மனையிலே பின்புறத்திலே மாளிகை இருக்கிறது, எனக்காக இருக்கிற மாளிகை. அந்த மாளிகை மற்ற புறத்திலெல்லாம் காவல்காரர் இருப்பார்கள். பின்புறமாக அந்த அரண்மனை குளம் இருக்கிறது. அந்த குளத்தின் வழியாக எப்படியாவது மேலே வந்து விடுங்கள், நாம் அனுபவித்துக் கொள்ள என்று சொல்லிவிடுகிறார். அவரும் சரி என்று ஆனந்தத்திலே அந்த இருந்த அவர் பகல்ல சாப்பிட்டு எப்பவும் தூங்குறத கூட பழக்கமாக வைத்திருந்தார். தூங்காம எப்படா அந்த நேரம் வருவார்னு ஆசையை காத்துட்டே இருக்கிறார். இப்ப ராத்திரி ஆச்சு, அன்னைக்கு அமாவாசை வேறு. அப்ப ரொம்ப நல்லா போச்சு, எவனுக்குமே தெரியாது என்று அந்த குளத்துக்கரைக்கு போகிறார். எப்படியாவது இடத்திலிருந்து நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் கற்பை என்பதற்காக அந்த மகாராணியை தன் தோழியத்தில் சொல்லி நூற்றுக்கணக்கான மலைப்பாம்புகளையும் அந்த குளத்தில் விட சொல்லி குளத்துக்கரையில் அந்த குளத்துக்கரையை தாண்டி தான் அந்த அரண்மனைக்கு செல்ல வேண்டும்.